வாக்குல ரெண்டு காதல் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பிஎஸ் வேல்யூல வரப்போகுது ரெண்டு லவ் சீரியஸ், காதல் கோட்டை மற்றும் கண்மணி அன்போடு காதலன். பிப்ரவரி 14 முதல் உடனே பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வரம் கிடைக்கும். ஆனா அந்த வரமே வாழ்க்கையா கிடைச்சது இவனுக்கு தான், பிரகாஷ். இவனுக்கு கிடைச்ச வரம் பிரதீப். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரலையும் தளபதி படத்துல வர சூர்யா தேவாக்குள்ள இருந்த மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. பிரகாஷ் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வேலை, யூஸ் பண்றதுக்கு போன், ஒர்க் பண்றதுக்கு லேப்டாப், அவன் ஓட்டுற பைக்ல இருந்து போடுற ஜட்டி வரலையும் எல்லாமே பிரதீப் வாங்கி கொடுத்தது தாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட போதும், பிரதீப் பொங்கிருவாரு. இப்படி பிரகாஷ்க்கு எல்லா விதத்திலையும் வரமா அமைஞ்ச அவனோட ஃப்ரெண்ட் பிரதீப் தான் சாபமாவும் அமைஞ்சான். எப்படின்னு கேக்குறீங்களா? போன் வாங்கி கொடுப்பான், ஆனா அதுல ஒரு பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் கூட சேவ் பண்ண விட மாட்டான். லேப்டாப் வாங்கி கொடுப்பான், ஆனா அதுல ஒரு பொண்ணு கிட்ட கூட சேட் பண்ண விட மாட்டான். அவ்வளோ ஏன், பிரகாஷ் மேல ஒரு பொண்ணோட நிழல் கூட விழாம பாத்துக்குவானா பாருங்களேன். ஒருவேளை அதையும் தாண்டி பிரகாஷ் ஒரு பொண்ணு கூட இருக்கதை இவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கங்க. இந்த சாபத்திலேருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்குமோ? என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கா? எறும்பு கடிச்சிருச்சு மச்சான். தியானம் பண்றது நம்ம உடம்புக்காக மட்டும் இல்லை, மனசுக்காகவும் தான். இதை முழு ஈடுபாடோட பண்ணாதான் மனசு சுத்தமாகும், தேவையில்லாத நினப்பெல்லாம் வராது. முக்கியமா பொண்ணுங்களோட நினப்பு வரவே வராது. புரியுதா? என்ன பார்க்குற? ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பு. முதல்ல பொண்ணுங்கள்கிட்ட பழகக்கூடாதுன்னா இப்ப பொண்ணுங்க நினைப்பே வரக்கூடாதுங்கிறான். முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். ஏய் கிளம்பலையா? இந்த வந்துட்டேன் மச்சான். என்னடா ஸ்கூல்ல மிஸ் பண்றியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றியா? அப்புறம் என்னத்தை தான்டா மிஸ் பண்ற? கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடு தானே சார்? அதெல்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் சார். ஓகே பிரகாஷ், இந்த கிளைண்டோட நெக்ஸ்ட் ஷூட் எப்போ போகிறோம்? இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமாக அது என்னன்னு ஓகேவா? ஓகே. ஜெசி, அந்த பட்ஜெட் ஷீட் ரெடி ஆச்சுன்னா என் கேபின் கொண்டு வாங்க. May I come in, sir? Come in. Sir, new commercial budget ready ஆயிடுச்சு. உங்க சைன்.
லவ் பண்ணுறியா? ம். ஓ, கல்யாணம் பண்ணிக்கணுமா? ம். நான் உனக்கு எத்தனாவது லவ்? என்ன ஆஃபீஸ் வந்தா ஒழுங்கா வேலையை பாரு. தேவையில்லாத வேலை பார்த்த தொலைச்சிருவேன். போ. என்னாச்சு? அட என்ன சொன்னா? திட்டான். திட்டானா? பார்க்கறானே, என்ன பண்ண காத்திருக்கானோ? மச்சான், இதெல்லாம் உன்னோட வேலை தானா? என்னடா? டேய், சும்மா பேசிட்டு இருந்தோம்டா. சும்மா. அப்புறம் என்ன, நீயும் வாழ மாட்ற, என்னையும் வாழ விட மாட்ற. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உன்னை சின்சியராக லவ் பண்ணுதுடா. ஏண்டா இப்படி மாமா வேலை பார்க்குறேன்? உனக்கு அசிங்கமா இல்லை? உனக்கு தானடா பார்க்குறேன், இதில் என்னடா இருக்கு? டேய் சார். என்ன சார், நியூ ஜெனி வந்திருக்காங்க, கூப்பிடவா? வர சொல்லு. ஓகே சார். நீ போ, உன்ட்டு அப்புறம் பேசிக்கிறேன். அந்த பொண்ணு பேர் பைத்தியம். மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் எங்கே இருக்காங்க பாரு. இவங்களாம் எதுக்கு தான் வேலை கட்டாலும் தெரியல. தியா ப்ளீஸ். தேங்க்யூ. இதில் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அண்டு சேலரி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகே. மற்றதெல்லாம் உங்கள் டீம் லீடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஓகே. மிஸ் தியா. என் பேரு சொன்ன. ஓ ஓகே, நீங்கள் போகலாம். தேங்க்யூ. வாட்? இல்லை, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் போகலாம். லூசு. ஹாய். ஹாய். பிரகாஷ். தியா. இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஏய் புரிஞ்சுக்கோடி, நிறைய வேலை, அதான் பேச முடியல. இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான். கோச்சிக்காத செல்லம். என்ன மா? ஹலோ மா? மா 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 அம்மா. ஹலோ கேக்குதா? சிக்னல்ல நினைக்கிறேன். ஹலோ ஹலோ மா. நான் பொண்ணுங்கள்ட்ட பேசினா இவனுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல. கரெக்டா வந்துடுறானே. முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும். ஹலோ 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 ஹலோ. ஏய், என்னாச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சா? கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா ஒருத்தவன் எனக்கு சமாதியே கட்டியிருப்பான். புரியுது புரியுது, நீ யார சொல்றன்னு. பிரதீப் தானே? ஆமா, வேற யாரு? சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன்.
உன் ஃப்ரெண்டுக்கு ஏன்டா பொண்ணுங்களே பிடிக்க மாட்டேங்குது? ஒருவேளை அவன் அப்படியா? அதெல்லாம் இல்லை. அப்ப இருந்து அவனுக்கு பொண்ணுங்கனாலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ சரி, அவனுக்கு பொண்ணுங்க பிடிக்காது, ஓகே தான். ஆனா உன்னை ஏன் பொண்ணுங்க கிட்ட பழக கூடாதுன்னு சொல்றான்? எங்க அவன் பட்ட கஷ்டம் நானும் படக்கூடாதுன்னு என்னை இன்னும் கன்னி பையனாவே வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பிரகாஷ், நீ இன்னும் கன்னி பையனா பிரகாஷ்? வளரிட்டனே. ஹலோ. என்ன பிரதீப், மித்ராவை தவிர வேற யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு கொள்கையில் இருக்கியா? இல்லை மித்ரா விட்டுட்டு போன மாதிரியே மற்ற பொண்ணுங்களும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயத்தில் இருக்கியா? எது எப்படியோ நீ சிங்கிளாக இருக்கிறது எனக்கு தான் நல்லது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏய், யார் நீ? ஹே கூல் கூல், அதுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஹலோ ஹலோ.